ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்ச டாப்பிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சாரீஸ்லேருந்து ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணுறது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா, இது எங்கள் அம்மாவோட சாரீ. இது பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே கூட இருக்கும். இது எங்கே எடுத்தோன்னா, நாங்கள் பாலம் சில்க்ஸில் எடுத்தோம். நல்லா ஒரு சாஃப்ட் சில்க் டைப்பில் இருக்குது. வித் கொஞ்சம் நல்லா ஹெவி ஜரி பார்டரில். அண்ட் இது நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணேன்னா, இது வந்து இந்த வேர்ட்டிக்கல் பாக்ஸஸ் வந்து ஒரு பட்டு பாவாடைக்கு தைக்கிற டைப்லேயே இருக்குது. ஸோ இந்த சாரியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்டரும் நல்லா ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ பார்த்திங்களா, இது ஃபுல் லைன்ஸ். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா முந்தானை வந்து நல்லா கிராண்டாகவே இருக்குது. ஸோ டாப் தைச்சி போடும்போது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சாரியை சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பட்டு பாவாடை தைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ என்னோடய டாட்டர், ஷீ இஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. அவளுக்கு நான் பட்டு பாவாடை தைக்கணும்னு இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ நான் சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சாரீ நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து அனதர் சாரீ, இது பார்த்திங்கன்னா பட்டு புடவை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இதெல்லாம் நாங்கள் வந்து ஜென்ரலாக இந்த ஒரு அண்ணா புடவைக்கார அண்ணா வந்து காஞ்சிபுரத்துலேருந்து கொண்டு வருவார். அவர்கிட்ட நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் மேலே இருக்கும். அம்மா வந்து இப்போ கட்டுறதில்ல. அதனால் இதையும் நான் பாவாடை தைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து ஒரு ரியல் பட்டு பாவாடை ஸ்டைல்லையே இருக்குது. அண்ட் முந்தானை வந்து ஃபுல்லாக அந்த ஜரி அண்ட் அந்த மாங்காய் டிசைன் க்ரீன் வந்து ரொம்பவே, அது ஒரு பீகாக் க்ரீன், ரொம்பவே ஹைலைட்டிங்காக இருக்குது. ஸோ பட்டு பாவாடத்துக்கு ஏற்ற ஒரு காம்பினேஷன் இந்த பிங்க்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த பிங்க்கு பிடிக்கும். ஸோ இந்த புடவையும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட்லாம் ஒரு 8,000 அந்த ரேஞ்சில் இருந்து வாங்கி ஒரு 10 இயர்ஸ் மேலே இருக்கும். ஸோ இதையும் தச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி இன்னும் ஒரு சாரியை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ சைடில் போடுறேன். அண்ட் இது வந்து நான் இதுக்கு முன்னாடி எக்ஸிபிஷன் போனேன். அது பக்கத்தில் வந்து காட்டன் ஸ்ட்ரீட், அதாவது பேந்தியன் ரோடு எக்மோரில் இருக்குல்ல. ஸோ அங்கே வாங்கின மெட்டீரியல். இந்த மெட்டீரியலையும் நான் வந்து குர்தா தைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஆலிவ் க்ரீனு அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் ஒர்க்கு. இப்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மெட்டீரியல் தான் இது. ஸோ இது வந்து மீட்டர் 250 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 200க்கு கொடுத்தாங்க. சின்ஸ் இது வந்து கொஞ்சம் நல்லா ஹெவி டிசைன்னால நம்ம வந்து அதுக்கு மேலே கம்மி பண்ணி கேட்க முடியல. அண்டு இந்த கலர் என்கிட்ட இல்லாததுனால இது சூஸ் பண்ணேன். பட் இது சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து என்ன பாட்டம் கலர் போடுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் குர்தா தைச்சிட்டு அதுவும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு. ஸோ இது ஒரு டாப்பு. அண்டு இது கூட இன்னொரு டாப்பு எடுத்தேன். அது வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறதுனா ஒரு ஆரஞ்சு ப்ரிண்ட்டு வந்து ஒரு கோல்டு ப்ரிண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு டாப்பு. இது மெயினாக நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அந்த மெட்டீரியல் தாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இது வந்து நல்ல ஒரு துப்பட்டா லெகின்ஸோடு பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரொம்ப காடியாக இல்லாமல் ஒரு டீசென்ட் லுக்காக ட்ரெண்டிங்காகவும் இருக்கும். நான் மெயினாக சூஸ் பண்ணும்போது இந்த பன்னா பெருசாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுவேன். ஸோ தட் நமக்கு லென்த் அண்ட் வித் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சிலதெல்லாம் கம்மி ரேட்டு இருக்கும். பட் அதோட இது வந்து கம்மியாக இருக்கும், பிரெத்து லென்த்து வித்தெல்லாம். ஸோ இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். பை.